ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் இந்த வாரத்து அறுவடையை பற்றி பார்க்கலாம். பாவக்காய், நீல பாவக்காய் ஒரு கொடி தான் போட்டிருக்கேன். நிறைய காய் இருக்குது. இப்போ அதெல்லாம் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு முறை அறுவடை. காய் எப்படி கசப்பாக இருக்கா எப்படின்னு தெரியலை. ஆடிப்பட்டத்துக்கு போட்ட விதை தான். நல்ல காய்ப்பு இருக்குது. இலையில் மஞ்சள் கலர் பூச்சி ஒன்று வந்திருக்கு. அதனால் இலையெல்லாம் கொஞ்சம் சுருண்டு போயிருக்கு. இதுக்கு என்ன ரெமெடின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போதைக்கு நான் சாம்பல் மேலே தூவியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. இலையெல்லாம் ஓட்டை போட்டுருது. காஷ்மீர் மிளகா பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு. இது 3-4 தடவை நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது தை மாதத்துக்கு போட்ட விதை. நிறைய காய்ப்பு கொடுத்துருச்சு நம்மளுக்கு. இந்த வெயிலையும் தாங்கி வந்துருச்சு. ஒரு தடவை நம்ம அறுவடை பண்ண பிறகு 2வது துளிர் விட்டு பூ வச்சு திருப்பியும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு வாரம் ஒரு முறை நான் மீனமில் ஸ்ப்ரே பண்ணுறேன். தேன் கரைசலும் ஸ்ப்ரே பண்ணுறேன். பூச்சி தொல்லையெல்லாம் இல்லை. ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ பூச்சி தொல்லையெல்லாம் இல்லை. மிளகா நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஒரு 1/4 கிலோ மிளகா ஒரு தடவைக்கு நமக்கு அறுவடை கிடைக்கிது. இது பழுக்க விட்டு தான் நான் எடுக்கிறது, பச்சையாக எடுக்கிறது இல்லை. இதுதான் தைப்பட்டத்துக்கு போட்ட விதை. வேறு மிளகாலாம் என்கிட்ட இல்லை. இப்போ தான் இந்த ஆடிப்பட்டத்துக்கு போட்டிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இன்னும் எதுவும் காய்க்க ஆரம்பிக்கலை. கிரேட் சில்லி, காந்தாரி மிளகாய், வெள்ளை காந்தாரி மிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன். எப்படி வருதுங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இதிலேருந்து விதை எடுத்து இன்னொரு செடி நம்ம போட்டு வைக்கணும். இந்த மிளகா கலருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போவும் 1.5 கிலோ மிளகா கிட்டே என்கிட்ட இருக்குது. காய வச்சுருக்கேன். அரைச்ச பிறகு தான் தெரியும் இது எந்த அளவு கலர் கொடுக்குதுங்கிறத பற்றி. கோவக்காய், மலேசியன் கோவக்காய் ஒரு 5-6 காய் இருக்குது. எடுத்துக்கலாம். இதை இப்போ தான் 1 மாதத்துக்கு முன்னாடி நான் ப்ரூன் பண்ணி விட்டேன். விட்ட பிறகு நிறைய பிஞ்சு பிடிச்சி காய் வச்சுருக்கு. வெண்டைக்காய் ஒன்று தான் இருக்குது. பச்சை வெண்டை ஒரு சிஸ்டர் எனக்கு விதை கொடுத்தாங்க. இதை இப்போ எடுத்துக்கலாம். இன்னும் 2-3 செடி நான் விதை இப்போ தான் போட்டிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வளர்ச்சி கொடுக்குதுன்னு. கொத்தவரங்காய் நிறைய காய் கொடுத்துருதுங்க நம்மளுக்கு. இது வாரத்துக்கு 1/2 கிலோ காய் நம்மளுக்கு கொடுக்குது. 2 செடி இருக்குது நம்மக்கிட்ட. கொத்தவரங்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. லேசாக கசப்புத்தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்குது. கொத்தவரங்காய் செடிக்கு மட்டும் நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு வரணும். அப்போ தான் காய் நிறைய பிடிக்கும். இதுக்கு வேறு ஸ்பெஷலாக நான் எந்த ஃபெர்டிலைசரும் தெளிக்கிறதில்ல. வாரத்துக்கு ஒரு முறை மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணுவேன். எல்லாத்தையும் ஏதாவது ஒரு கரைசல் ஸ்ப்ரே பண்ணுவேன். 15 நாளைக்கு ஒரு முறை எரு கொடுப்பேன். மாட்டு எரு இல்லைன்னா ஆட்டு எரு இல்லாட்டி ஏதாவது ஒரு புண்ணாக்கு கரைசல் கொடுப்பேன். வாரத்துக்கு ஒரு முறை 1 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். பூச்சி இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்மளுக்கு மற்ற பூச்சிகள் வராமல் இருக்கும். இப்போ நான் ஆடிப்பட்டத்துக்கு போட்டது எல்லாமே நான் பழைய மண் தான்.
அதை புதுப்பித்து போட்டேன். பழைய மண்ணை எப்படி தரமான மண்ணாக ஆக்குறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பழைய மண் 2 பங்கு, 1 பங்கு எரு, கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு, உயிர் உரங்கள் கொஞ்சம், சாம்பல் கொஞ்சம், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துக்கிட்டு க்ரோ பேக் அடியில் நம்ம காஞ்ச இலைத்தலைகள் இல்லாட்டி கரும்பு சக்கை இல்லாட்டி காய்கறி கழிவுகள் இது எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மண் கலவையை போட்டுடணும். லிட்ரு தண்ணியில் 1 ஸ்பூன் எப்சம் சால்ட் போட்டு கலந்துக்கிட்டு அந்த மண் கலவையில் நம்ம ஊற்றி வச்சிடணும். 1 வாரம் கழித்து நம்ம செடியை நடலாம். அவ்வளோதாங்க இந்த வாரத்தை அறுவடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.